ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلنا في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من كان في ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما ذنبه أو كما قال عليه الصلاة والسلام விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் எண்ணற்ற ஜீவராசிகளை படைத்து பரிமாணம் செய்து கொண்டிருக்கும் இறைவனுக்கு எல்லா புகழும் முடித்தார்கள். சாந்தியும் சமாதானமும் மன்னனும் எப்பெருமான சுரைக்கரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சாலிஹீன்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த வீட்டிலிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் இறைவனின் மற்றாக கருணை நிலவட்டுமாக. மதிப்பிற்கு அதிகாரிகள் அல்லாஹ் நபியார்களே, அல்லாஹ் ஷாத்தாலா மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பள்ளியில் அமர்ந்து குர்ஆன் ஹதீஸை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஷாத்தாலா இப்போது வருடம் அல்லாஹ் ஷாத்தாலாவுக்கு அந்த வாய்ப்பினை தர வேண்டும். நாம் இந்த ரமதானிலே என்னென்ன அமல் செய்தோமோ அத்துணையும் அல்லாஹ் ஷாத்தாலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த ரமலான் மாதத்தின் பொருட்டால் இறைவனுடைய முழு அன்பு பெற வேண்டும். நம்ம விழுத்திற்கு நோக்கமே அதுதான். இஸ்லாம் என்று சொன்னாலே அறிவு, தெளிவு, புரிதல். இது சடங்கல்ல. இஸ்லாம் ஒரு சடங்கல்ல. அறிவு, தெளிவு, புரிதல். இந்த இரவு நம்ம விழுத்திருக்கிறோம் புரியணும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரியணும், அல்லாஹ்வுடைய அருளை புரியணும். ஏதாவது ஒரு நம்ம செயல் செய்கின்ற போது காட்டாமுட்டால் செஞ்சா அது ஒன்றும் பலன் கிடைக்காது, அதுல நிறைவு இருக்காது. ஒரு செயலை புரிந்து செய்கின்ற போது அதனுடைய வேல்யூ தனியா இருக்கு. ஆகவே இந்த லைலத்துல் கத்ர் விழித்திருப்பது மட்டும் அது நன்மையை பெற்று தராது. நாம் எதற்காக விழித்திருக்கிறோம், எந்த நன்மைக்காக, யாரை திருப்திப்படுத்துவதற்காக, யாருடைய அருளை பெறுவதற்காக, இது ஒரு முக்கியம். அல்லாஹ்வுடைய அருளை எப்போ இப்படி பெறணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லைலத்துல் கத்ர் எந்த சமுதாயத்தில் வழங்கப்படல. நிறைய நபிமார்கள் கேட்டார்கள், இந்த லைலத்துல் கத்ர் அந்த பாக்கியமான எங்க சமுதாயத்திற்கு தரலாமே என்று. அல்லாஹ் கொடுக்கல. அதற்கு பகரமாக, அந்த துஆவுக்கு பகரமாக மற்றதை கொடுத்தானே தவிர இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஜல்ல தஆலா லைலத்துல் கத்ர் தந்திருக்கிறான். நம்ம கேட்கல. கேட்ட சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கல, கேட்காத சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாங்க ஒரு விஷயம் எதுக்கு முன்ன உள்ள அந்த நபிமாருடைய கூட்டத்தார்கள் நபிமார்கள்ட்ட தூதுவர்கிட்ட கண்டதெல்லாம் கேட்டாங்க. பனீசருடைய வரலாறு குர்ஆன் சொல்லி காட்டுது. சூரத்துல் பக்கராவில் எனக்கு வெங்காயம் வேணும், பூண்டு வேணும், கீரை வேணும்.
ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் வானத்திலிருந்து தட்டு வரணும் அப்படிலாம் கேட்டாங்க. நபிமார்கிட்ட என்னென்ன கேட்கக்கூடாதோ அதெல்லாம் கேட்டாங்க. அது வந்தாதான் நான் ஈமான் கொள்வேன், எப்படியெல்லாம் கேட்டாங்க. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து என்றைக்கும் பெருமானாரை அப்படி கேட்டது கிடையாது. ஆமன்னா செல்லம்னா பெருமானார் அவர்களை அப்படி சூழ்ந்து அவருக்கு எந்த ஒன்றும் ஆகிவிடப்பாடு சஹாபாக்கள் பேணி பாதுகாத்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வெற்று வார்த்தைகளாக பார்க்கவில்லை. அது நாம் மனதிலே ஒரு வேலிவாக வைத்திருக்கிற முத்துக்களாக பார்த்தார்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அது வார்த்தை அல்ல, வாழ்க்கை என்று அவர் நினைத்தார்கள். ஆகவேதான் இன்றும் ஹதீஸ் கிதாபிலே பெருமானாரால் புகழப்பட்ட அஸ்ஹாபி கன்னுஜூமி ஃபபிஐ மிக்ததைதி மிக்ததி என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். யாரும் அந்த பட்டத்தை கொடுக்க முடியாது, அந்த பட்டத்தை வாங்குவதற்கு யாராலும் முடியாது. சஹாபாக்கள் பெற்றார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வாழ்க்கையா வாழ்ந்து காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இரவில் தான் குர்ஆனில் இந்த சூராவில் அல்லாஹ் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், குர்ஆனை இறக்கி வைத்த இரவு. இந்த மாதம் சிறப்பா குர்ஆன் சிறப்பா என்று பார்க்கின்ற போது குர்ஆன் இறங்கியதால் இந்த மாதம் சிறப்படைகிறது. இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை நாம் எங்கே தொலைத்தோம்? குர்ஆனுக்கு சில ஹக்குகள் இருக்கிறது. குர்ஆனுக்கு சில ஹக்குகள் இருக்கிறது. பார்த்து ஓதுதல், மனப்பாடம் பண்ணி சிலர் ஓதுதல். அடுத்து குர்ஆனுடைய சட்டங்களை விளங்கி ஓதுதல். நம்ம அந்த முதல் ஸ்டேஜ்ல நிக்கிறோம். நம்ம என்ன அந்த 2வது 3வது ஸ்டேஜ் எல்லாம் போகல. 2வது ஸ்டேஜ் சில மாணவர்கள் எல்லாம் டெவலப் பண்றாங்க. ஆனா முதல் ஸ்டேஜ் கூட வராதவனா இருக்காங்க. நம்ம யோசிக்கணும். குர்ஆன் இறங்கி இரவுல இதை நம்ம புரியணும். நான் மௌத்தாகும் போது குர்ஆன் ஓத தெரியாம மௌத்தாக கூடாது. நியத் வைங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நியத்தே உங்களுக்கு ஓதக்கூடிய அந்த வாய்ப்பை இருக்கும். தெரியாது, மறுமையில் தான் நம்ம ஓதாம விட்டுட்டோமே, ஓதிருந்தான் நமக்கு அது துணையா வந்திருக்குமே, கபர்ல துணையா வந்திருக்குமே, சொர்க்கத்துக்கு எழுதி சென்றிருக்குமே. கண்ணியமானவர்களே, நான் முஸ்லீமா இருக்கும்போது மௌத்தாவும் குர்ஆன் ஓத தெரியாம மௌத்தா இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாரையும் குர்ஆன் ஓதி தெரிந்தவரை மௌத்தாகும். அப்ப அந்த முதல் ஸ்டேஜ கூட தாண்டாக இருக்கும். குர்ஆன் ஹக் 3 இருக்கிறது. பார்த்து ஓதுதல், மனப்பாடம் பண்ணி ஓதுதல், அடுத்து சட்டத்தை விளங்கி ஓதுதல். குர்ஆன் அவ்வளவு நம்ம வாழ்க்கையாக மாறணும். குர்ஆன் வெறுமனே ஓதுறதுக்கு அதுபடி இல்லை, அது வாழ்க்கையாக மாறணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவரு குணம் எப்படி அப்படின்னு கேட்டபோது குர்ஆன் என்று சொன்னாங்க. இப்ப நடமாடும் குர்ஆன் நாம் இருக்கிற பிரதி இருக்கிறதே பார்த்து, அது ஒரு பிரதி பார்த்து ஓதக்கூடிய குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாடும் குர்ஆன். நான் என்ன சொல்ல புரியுதா? குர்ஆன் ஓதுவது மட்டுமல்ல, அது வாழ்க்கையாக மாறணும். குர்ஆனை வாழ்க்கையாக மாறணும். புரியுமா? மாறுகின்ற பொழுது குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது இறை வேதம், இது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது பொய் கலப்பில்லை, நிதர்சனமான உண்மை. அதை மாற்ற முடியாது, மாற்றத்திற்குரியதும் அல்ல. புக்குலனா ஒரு முதல் பிரதியில் ஒன்று வரும், அது 2வது பிரதி போகும்போது ஒரு மாற்றம் இருக்கும். பார்க்குறோம்ல, அச்சிடும் போது முதல் பதிவு 2வது ஒரு பதிவு போடும்போது அதில் சில மாற்றங்கள் இருக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த புக்குலையும் மாற்றம் இருக்கும்.
ஆனால் மாறாத ஒரு உலக பொதுமறை குரான் தான். அப்ப அந்த வாழ்க்கையாக அது மாறணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையாக குரான் என்ன சொல்லுதோ அவர் வாழ்க்கையில இருந்துச்சு. நம்ம வெறுமனே அதை படிச்சுட்டு நமக்கு தோதுவான மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. என்றைக்கு குரான் நம்முடைய வாழ்க்கையா இருந்தா முதலில் முத்தகீன், அது வழி நேரான வழியை காமிக்கும். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான், அந்த புரிதல் தான் அந்த இரவு நமக்கு தருது. குரான் இறங்கிய இரவுல குரானை புரிந்து இறைவனை புரிந்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ர் குரான் அடிப்படையிலே இரவுக்குன்னு சில தனி சிறப்பு இருக்கிறது. நிறைய பாருங்க, மேராஜ் இரவு, பராத் இரவு, முக்கியமான இறைவனுடைய அருள்கள் கொட்டக்கூடிய நேரம் இது இரவு. இரவு என்பதற்கு நிறைய சிறப்புகள் குர்ஆன் அடிப்படையில் பார்க்கின்ற போது நம்ம இஸ்லாமிய அந்த கணக்கியல் இரவு தான், இரவு வச்சுதான். சூரிய கணக்கு, சந்திர கணக்கு, சூரிய கணக்கு அல்ல, அது பகல். சந்திர கணக்கு அதை வச்சுதான் ஆரம்பிக்குது. உலகத்தின் மாற்றமே இரவில் தான் நடக்கிறது. மனிதனுடைய மாற்றங்கள் கூட இரவில் தான் நடக்கிறது. ஹார்மோனுடைய, மனிதனுடைய ஹார்மோன் இது போன்ற இதெல்லாம் அதுதான் இருக்கு. சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. சஜிதாவில் இருக்கின்ற போது மூளைக்கு ரத்தம் சரியா போகுது, அதனால எழுச்சி கிடைக்கிறது. ஆனால் இரவுல தான் அல்ல நிறைய கடமைகளை தந்திருக்கான். தஹஜ்ஜத் தொழுகை இரவில் இருக்கிறது. அந்த இரவுகளை பார்க்கணும். பராத் இரவு, அது மேராஜ் இரவு, அது இரவுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. அந்த இரவில் தான் நாம் இப்போ இருக்கிறோம். நம்ம பார்வை ஒன்று, குர்ஆன் சொல்லக்கூடிய பார்வை. இரவுண்டா நம்ம ஒரு பார்வை வச்சிருக்கிறோம், ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய பார்வை வேறு. ஏன்னா நாம என்ன விளங்கி வச்சிருக்கோம் அதெல்லாம் தவறு. நாம இரவை பத்தி என்ன விளங்கி வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் தவறு. குர்ஆன் என்ன சொல்லுதோ அதெல்லாம் சரி. அப்படித்தானே? மனிதனுடைய மனம் படைக்கப்படுகிறது. மனிதனுடைய மனம் படைக்கப்படுகிறது. பிறந்த பிறகு தாய் சொல்லி கொடுக்குறாங்க, நீ போகும்போது பார்த்து போகணும். நீ சொல்லி 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 அது புரிஞ்சு கொடுத்தாங்க. மனசு சொல்லி சொல்ல நீ இப்படி போகக்கூடாது. யாராச்சும் சாக்லேட் கொடுத்தா வாங்கக்கூடாது. சாக்லேட் கொடுத்தா அது எதாச்சும் தடையிருப்பான், அதனால வாங்கக்கூடாதுண்டா. யாராவது சாக்லேட் கொடுக்கும்போது மனசு சொல்லுது வாங்கக்கூடாது. நம்ம பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணியமானவர்களே, நிறைய நம்ம சொல்லுவோம் பிள்ளைகள்லாம். அத்தா ஒரு பழக்கத்தில் சொல்லுவோம், அவர் அனுபவசாலி, அவர் பேச்சை கேளு. யார் வரா 40 வயசு 50 வயசு கடந்துப்பார், அவர் அனுபவசாலிப்பா, அவர் பேச்சை கேளு அப்படி சொல்லுவோம். அந்த ஒரு நேரத்தில் அவர் அனுபவசாலியாக இருந்தாலும் உலகத்தின் அடிப்படையில் அனுபவசாலியாக இருந்தாலும் இறைவன் அடிப்படையில் ஏதாச்சும் விஷயத்தில் அவர் தோற்றுருவார். யார்ட்டாச்சும் அனுபவசாலியாக இருந்து யார்ட்டும் பணத்தை ஏமாந்துருவார். இப்போ எல்லாம் நம்ம அனுபவம் எல்லாம் பொய்த்து போகும் இறைவன் முன்னால். இறைவனுடைய அந்த குர்ஆன் இருக்கிறதே அது சொல்றதா உண்மை. இப்போ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அத்தா சொல்ற அனுபவசாலி சொல்ற கேட்டு நடன்னு சொல்லக்கூடாது. குர்ஆன் சொல்றதை கேட்டு நட. பிள்ளைகளுக்கு அப்படி பழக்கணும். அப்ப என்ன சொல்றோம்? அத்தா சொல்றதை கேளு, அம்மா சொல்றதை கேளு, இந்த அனுபவசாலி சொல்றதை கேளு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி சொல்றதை விட்டுட்டு குர்ஆன் படி நீ குர்ஆன் சொல்றதை கேளுமா? குர்ஆன் என்ன சொல்லல? குர்ஆன் என்ன சொல்லல? நம்ம சொல்றது நம்ம உலகத்துடைய அறிவு வச்சுன்னு சொல்ல முடியும். நம்ம சொல்றோம்டா நமக்கு தெரிஞ்சதுதான் சொல்ல முடியும். நம்ம சொல்றோம்டா, ஒரு அட்வைஸ் பண்றோம்டா நமக்கு தெரிந்ததை, தாய் தகப்பன் ஆசிரியர் அவருக்கு என்ன தெரியுமோ அதை தான் சொல்வாரு. அந்த குர்ஆன் அப்படி அல்ல. அல்லிமு அவுலாதக்கும் குர்ஆன ஒரு குர்ஆன் அல்லிமுக்குள்ள செய்யும். நமக்கு தெரிஞ்சதுதான் சொல்ல முடியும், அது தாண்டி சொல்ல முடியாது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லிமு அவுலாதக்கும், உங்களை குழந்தைகளுக்கு நீ சொல்லித்தாருங்கள் குர்ஆனை.
ஒரு குர்ஆன் அல்லிமகுள்ள செய்யும், அது குர்ஆன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும். அந்த ஆசிரியரோ அத்தாவோ அம்மாவோ அவருக்கு தெரிஞ்சதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. கண்ணியமானவர்களே, நாம் இஸ்லாம் என்று சொன்னால் தெளிவு, அறிவு, புரிதல். இந்த இரவிலே நன்றாக இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது, அதோட மதிப்பு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதுல நம்பிக்கை இல்லாம இருக்கு. நம்பிக்கை இல்லாம இல்ல, அதனுடைய வேல்யூ தெரியாம இருக்குது. இந்த உலகத்துடைய 1 கோடி அப்படின்னா அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். 1 கோடி நன்மைன்றவன நம்ம இங்கே வந்த. ஏன்னா நம்ம கைபை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் தெளிவாக பார்த்தா நம்புறோம், மறைவானது நமக்கு சரியா வர மாட்டேங்குது. பஹுலூல் போன்ற இறை நேசர் இப்ப ஹாரூன் பாஷா காலத்தில் வாழ்ந்தார். அப்ப ஹாரூன் பாஷா அரண்மனைக்கு முன்னாடி மணல்லாம் கிடந்துச்சு. ஒரு குச்சி எடுத்து இப்படி போடு போட்டுட்டே இருக்காரு. குச்சி எடுத்து இப்படியே போடு போடுறாரு. அங்கே மன்னர் மேலேருந்து பாக்குறாரு. வந்து இறங்கி வந்து, பஹுலூல் என்ன பண்ற? நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சின்ன பிள்ளைலாம் இந்த கடற்கரையில மணல் வீடு கட்டுங்க, அப்படியே செச்சு மண்ணை குமிச்சு கேட்டா நான் வீடு செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லுங்களா, அது மாதிரி இவர் சொல்றாரு, நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். சிரிச்சிட்டு என்ன பைத்தியக்காரத்தனமா எல்லாம் செஞ்சுக்கிறீங்க அவனு பேசிட்டு இருக்கும் போது மேலேருந்து அந்த ஹாரூன் பாஷோட மனைவி சுபைதா ஹாத்தூன் அவன் மேலேருந்து பார்த்துட்டு கேட்குறாங்க, பஹுலூல் அந்த வீட்டை விலைக்கு விற்பியா? பஹுலூல் அந்த வீட்டை விலைக்கு விற்பியா அப்படின்னவன, ஓ விற்கலாமே. எவ்வளவு? ஹர்ஸ். நம்ம சில்லறை காசு அந்த நாணயம் அப்போ உள்ள நாணயம் சில்லறை காசுக்கு ஹர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹர்ஸ். இந்த ஹர்ஸுக்கு நீ வாங்கிக்க. உடனே அவர் கொடுத்து வாங்கிட்டாங்க. அப்போ ஹாரூன் பாஷா கேட்குறாங்க, அவர் தான் பைத்தியக்கார மாறினும் குச்சியை போட்டு வீடு கட்டிட்டு வீடுங்கிறாரு, அதையும் காசு கொடுத்து வாங்குறீங்க. நீ நல்ல பொம்பளை தானே, நீ அறிவாள். அவன் மன்னருடைய மனைவி வேற, நல்ல பொம்பளை தானே, அவர் பைத்தியக்காரமான செய்தி செய்யறாரு, அதையும் நீ கொடுத்து வாங்குறிய, உங்களுக்கு தெரியாது அவரை பத்தி, நீங்க போங்க அப்படின்னு ஒரு நாள் இருந்து பேச்சுவார்த்தை போயிட்டாங்க. அப்புறம் மன்னர் படத்துக்கு தூங்கும் போது ஒரு கனவு காண்றாரு. கனவுல அழகான ஒரு மாளிகை, சொர்க்கத்துல அழகான ஒரு மாளிகை இருக்குது. அப்ப இவர் பார்த்துட்டு மெய் சிலிர்த்து, இப்படி அழகான ஒரு மாளிகை இருக்கிறது, இது யாருடைய மாளிகை அப்படின்னு சொன்னாங்க. சுபைதா ஹாத்தூன் அவருடைய மாளிகை. அப்படி சொன்னவங்க திரும்பி முழிச்சிட்டாரு. ஆஹா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுநாள் பார்க்குறாரு. மறுநாளும் அந்த பஃபுல் வந்து அதே மாதிரி குச்சி எடுத்து போட்டு இருக்கிறாரு. இவர் தான் பார்த்தாரு, சொர்க்கத்தில் உள்ள மாளிகை பார்த்துட்டாரு, வேர்வை தெரிஞ்சிருச்சு. வர்றாரு, இந்த விக்கிரியலா நேற்று பைத்தியக்காரன்றாரு, குச்சியை பார்த்து பைத்தியக்காரன் கொண்டாட்டி பைத்தியக்காரன் தனமாசினா நீனும் பைத்திய மாதிரி வாங்குறீன்னு கேட்டாரு. அவர் வரமாட்டாரான்னு ஏங்கி பார்த்தா வந்த மாதிரி போட்டு இருக்காரு. இதை விற்கிறியலா? விற்கிறேன். எவ்வளவு? 50,000 டாலர். 50,000 தெரியும். ஏன்னா நேற்று சில்லறை காசு கொடுத்தீங்க, இன்னைக்கு 50,000 திருகம்னு சொல்லல. என்ன விஷயம்? நேற்று அவர் வேலை தெரியாம அவர் வாங்கிட்டார். இப்ப நீங்க கண்கூடா பார்த்துட்டீங்க, அதோடைய மதிப்பு உங்களுக்கு தெரியுது, அதோடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சு, அதனால இந்த ரேட்டு. கண்ணியமானவர், நான் சொல்ல வருவது அதே போலதான் உலக காரியங்களுடைய மதிப்பு நாம் எவ்வளவு விளங்கி வைத்திருக்கிறோமோ அதே போன்று மறுமைக்கான குர்ஆன் சொல்லக்கூடிய இது செய்தா இவ்வளவு நன்மை, அத்து நன்மைண்டா நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. 1 ரூபா கொடுங்க 10 ரூபா கிடைக்கும். ஆமா, அஜத்தெல்லாம் பயம் பண்ணி போயிடா, கொடுத்தா 1 ரூபா கூட திருப்பி வர மாட்டேங்குது. அந்த யக்கீன் நம்பிக்கை இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முக்கியமான இரவுகளை அல்லாஹ்வுடைய அருளை நாம் புரியணும். குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வரிகளை நாம் சிந்திக்காமல் சந்தேகம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த குர்ஆன் லா ரைப ஃபீஹி ஆரம்பத்திலே சொல்லிருச்சு. நம்முடைய சந்தேகங்களை தீர்க்குவதற்கு அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். குர்ஆன் இது எந்த ஒரு கலப்படம் இல்லை, பொய்யோ புரட்டோ அதில் இல்லை. நீங்க விளங்கிக்கணும். இதை யார் நம்புகிறார்களோ எல்லாருக்கும் நேர்வழி காட்டாது. யாருக்கு நேர்வழி காட்டும்?
நம்பியவர்களுக்கு நிச்சயமாக நேர்வழி காட்டும் முதல் முத்தகீன் என்று ஃபர்ஸ்ட் சூரத்துல் பக்கராவில் முதல் ஆயத்தை இப்படி சொல்லி காட்டுது. கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா மாறணும். அப்போ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை தெளிவான வாழ்க்கையா இருக்கும். கண்ணியமானவர்களே, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இரவு எவ்வளவு பெரிய சிறப்பு. நமக்கு ஆயுள் கம்மியாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு இரவு நாம் இபாதத் செய்வதன் காரணமாக 83 வருடம் 4 மாசம் 2 ரக்காத்து தான் 83 வருஷம் சொல்லுங்க. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமார் உம்மத்தி மாபைன சித்தீன் வஸபீன். நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளவு? 100 வயசு வரலாம், அந்த போனஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 60க்கு 70க்கு மத்தியில நம்முடைய வாழ்க்கை. அப்ப இந்த ஒரு இரவில் 83 வருடம் நம்ம ஆயுளையும் தாண்டி 70ஐயும் தாண்டி 83 13 எக்ஸ்ட்ரா. கண்ணியமானவர்கள், எத்தனை லைலத்துல் கத்ர் நம்மை கடந்து சென்றிருக்கிறது. எத்தனை லைலத்துல் கத்ரை நாம் ஹயாத்தாக்கினோம், எத்தனை இழந்தோம் என்று சிந்திக்க இந்த நேரம் உங்களுக்கு போதுமானது. முதல்ல இறைவனை புரிந்து கொண்டால எல்லாம் கரெக்டா. அவ்வளோ பெரிய அருளை நம்மை வைத்திருக்கிறான். மறுமையில ஒருவன் எப்படிப்பட்டவன்டா, முழுக்க பாவம் செஞ்சவன், முழுக்க பாவம் செஞ்சவன், ஒரு வக்து தொழாதவன், முழுக்க பாவமே செஞ்சுதான், ஒரு வக்து கூட தொழல, என்னென்ன ஹராத்தான காரியங்களுக்கோ எல்லாம் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு மோசமானவன் மறுமையில வருவானா. இப்போ அல்லாஹ் அவனை பார்த்து உதுகுலூஃபில் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போ அப்படின்னா கடன்னு ஓடுவானா. ஓடி சொர்க்கத்து வாசல் போற அல்லாஹ் கூப்பிடுவானா. இங்கேவா, உலகத்துல தொழுன்னு சொன்னேன், தொழுதியா? இல்ல. ஜக்காத் கொடுன்னு சொன்னேன், ஜக்காத் கொடுக்கல. நோம்பு வைன்னு சொன்னேன், நோம்பு வைக்கல. ஹஜ்ஜுக்கு போன்னு சொன்னேன், ஹஜ்ஜுக்கு போல. தானம் தர்மம் கொடுன்னு சொன்னேன், தானம் தர்மம் கொடுக்கல. என்ன தகுதி இருக்கு சொர்க்கத்துக்கு போறது? கொடுக்கணும் ஓடுறிய. நான் சொர்க்கத்துக்கு ஓடு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், படப்பட ஓடுறிய, அதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு அப்படின்ட்டு அல்லாஹ் கேட்பாங்க. அப்ப அவன் அருமையான பதில் சொல்லுவான். இங்க நம்ம கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய அருளை எப்படி பெறணும்ன்ற அந்த ஹிக்மத்தை, நுணுக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் இந்த இரவு. அப்ப அவன் சொல்லுவானா, உலகத்துலதான் உன் பேச்சை கேட்கல, உலகத்துல தொழுன்னு சொன்ன தொழுகல, ஜக்காத்து கொடுங்களே ஜக்காத்து கொடுக்கல, ஹஜ்ஜு செய்யணும் ஹஜ்ஜு செய்யல, இப்பவாச்சும் ஒரு சொல்ல கேட்கறேன்னு எவ்வளவு பெரிய வார்த்தைப்பாங்க. உலகத்துல தான் உன் சொல்ல கேட்கல, இப்ப நீ சொல்றியல, இப்பவாச்சும் கேட்கிறேன். ஆனா அல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தை அதெல்லாம் மறந்துருச்சு. முழுக்க பாவம் செஞ்சது மறந்துருச்சு. ஒரு வக்து கூட தொழுகல, ஹராத்தான காரியங்கள் எல்லாம் மறைஞ்சிருச்சு. இந்த ஒரு வார்த்தை என்ன சொன்னா, உலகத்துதான் உன் வார்த்தைக்கு மதிக்கல, இப்ப மதிக்கிறேன். இந்த வார்த்தை எல்லாம் இருந்துச்சு. அது கண்ணியமானவர்கள், நாம் செய்யக்கூடிய அமல் பெரியதோ சிறியதோ அல்லாஹ் பார்க்க கிடையாது, அந்த தரத்தை பார்க்கலாம். நீ 1 லட்சம் நான் கொடுத்துட்டேன், நான் கொடையாளி நினைச்சா அதுக்கு ஃபாய்தா இல்லை. 1 ரூபா கொடுத்துட்டு இறைவனுக்காக கொடுத்தேன், இதுல நன்மை இருக்கு. அப்ப கொடுக்கக்கூடிய அளவை அல்லாஹ் பார்க்கறதில்ல, கொடுக்கக்கூடிய தரத்தை, உள்ளத்தை பார்க்கிறான். உள்ள எப்படி இருக்கு? இறைவனுக்காகவா கொடுக்குறான், எனக்காக கொடுக்குறானா? அல்லாஹ் மலக்குமார் சொல்லுவானா, பாவம் செஞ்சுட்டு நம்ம இறைவனத்துல தௌபா செய்கின்ற போது மலக்குமார்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவானா, இங்கப்பா அவனுக்கு தெரியுது பாவத்தை மன்னிக்கக்கூடிய நான் தான், ஒரு எஜமான் இருக்கிறான், பாவத்தை மன்னிக்கக்கூடிய எஜமான் ஒருத்தர் இருக்கிறான்னு நினைச்சு அவன் செய்த பாவத்தை என்கிட்ட கொட்டுறான்.
அவன் பாவம் செஞ்சது மறந்து என்னை எஜமான ஆக்கி அவன் என்னிடத்திலே கையேந்துகிறான் என்ற அந்த காரணம் இறைவனுக்கு பிடித்து போனது. அந்த காரணத்தால் அவன் செய்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் மறந்து மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் இந்த இரவுகள் மூலமாக கொட்டி கொண்டிருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபை இது போன்ற சபையில் உட்காரும் போது நல்ல எண்ணத்தோடு உட்காரணும். நல்ல எண்ணத்தோடு. அல்லாஹ் என்ன பாவம் செய்தாலும் மன்னிப்பான். அவர் ரஹீம், மன்னிப்பதை பிரியப்படக்கூடியவன். சஹாபாக்கள் அமர்ந்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய அருள் பெரிதா பாவம் பெரிதா? இப்போ சில சபையில் உட்கார்ந்து இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது சில எண்ணங்கள்லாம் அங்கே உள்ளத்துக்கு நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம். சில பயான் சொல்லும் போது நமக்கு சொல்லும் போது தெரியும். பொதுவாக அஜர்த்து பேசுவாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு. அந்த விஷயம் நமக்கு தான் சொல்ற மாதிரியெல்லாம் சில ஊர்ல பஞ்சாயத்துலாம் இருக்கு. அஜர்த்து என்ன தான் சொல்றாங்க, அஜர்த்துக்கு பொதுவாக பேசுவாங்க. ஒரு தலைப்பேத்து பேசும்போது அதை செஞ்சவர் இங்கே பயானுக்கு வந்திருப்பாரு. அவரு நம்மளை தான் அஜர்த்து ஆக்கி பேசுறாரு. இது பஞ்சாயத்து நிறைய ஊர்ல நடந்திருக்கு. நான் ஏன் சொல்ல வரேன்டா, அது போல இந்த சபையில் இருக்கும்போது பயான் கேட்கும்போது நாம் செய்த பாவங்கள்லாம் அப்படியே நிழலா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். வரும்போது இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா என்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. நல்ல எண்ணத்தோடு அல்லாஹ் மன்னிப்பான் என்ற இந்த சபையில அமரும். இப்போ சஹாபாக்கள்லாம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் அருள் பெரியதா ஒரு அடியாரின் பாவம் பெரியதா? அல்லாஹ்வுடைய அருள் தான் பெரியது. மஸ்ஜித் நபியில ஒரு அழுது கொண்டே நிற்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு நுழைறாங்க. அவர் வாசல்ல அழுதுகிட்டே இருக்காரு. ஏப்பா அழுகுற அப்படின்னு கேட்கும்போது, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன். சரி வா ரசூலுல்லாஹ்ன்னு சொல்லு. அவனு இல்லை ரசூலுல்லா பார்க்க முடியாத பாவம் செஞ்சுட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் தகவலை சொல்றாங்க. ஒரு நபர் அழுதுகிட்டே இருக்காரு, பெரிய பாவம் செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்றேன். அவர் கையோடு அழைத்து வாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டானே அவர் வர்றாரு. அப்போ கேட்குறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன பெரிய சொல்லணும்? இல்லை, அது பெரிய பாவம் செஞ்சேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானத்தை விட பெரிய பாவம் அவனுடைய பாவம் பெரிதா வானம் பெரிதா? என் பாவம் தான் பெரிது. அப்புறம் அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பூமி பெரியதா உன்னுடைய பாவம் பெரியதா? என்னோட பாவம் தான் பெரியது. மூணாவது, அல்லாஹ்வுடைய அரசு பெரியதா உன்னுடைய பாவம் பெரியதா? அந்த மனிதன் சொன்னா, இல்ல என்னுடைய பாவம் தான் பெரியது. அடுத்து கடைசியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அருள் பெரியதா உன்னுடைய பாவம் பெரியதா? சொன்னா, அல்லாஹ்வுடைய அருள் பெரியது, என்னுடைய பாவம் அருளுக்கு முன்னால் அது சின்னது என்று சொன்னான். இப்போ இது அவர் என்ன பாவம் சொன்ன அப்புறம் அந்த பாவத்தை அப்புறம் சொல்லு அப்படின்னு போது சொல்ல சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் அப்படியே சிவந்தது. அந்த அடுப்புல அந்த இது கரிய கங்கு போயிட்டு சொல்ல சொல்ல அப்படியே சிவந்தது. பெருமானார் ஒரு கட்டத்தை எழுந்து, பாவியே இந்த பள்ளியை விட்டு வெளியே போ, என் மூஞ்சில் மொழிக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தினார்கள். அப்படி என்னதான் அவர் பாவம் செய்தார்? அவர் செய்த பாவம் என்ன தெரியுமா? இறந்து அடக்கம் செய்த அந்த ஜனாசாவுடைய கஃன் துணியை திரிந்து அடக்கம் மறைந்திருந்து பார்த்து அந்த கஃன் துணியை எடுத்து விற்பது. அதுபோன்று ஒரு நாள் ஒரு பெண்ணுடைய ஜனாசா அடக்கப்பட்டு சில நேரத்திலே அந்த மனிதர் அந்த பெண்ணுடைய ஆடை உருகின்ற போது அந்த நிர்வாண கோலத்தை பார்த்து சபலமேற்று அதனோடு உறவு வைத்துக் கொண்டார். இதுதான் அவர் செய்து. இதை ஒரு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு குற்றம், கற்பனை கூட அப்படி செய்து பார்க்க முடியாத குற்றத்தை செய்து இதை கேள்விப்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சி முழிக்காத பள்ளியை விட்டு ஓடு என்றவன கதறி கொண்டு ஓடுகிறார்.
பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களே மன்னிக்காமல் யார் என்னை மன்னிப்பார்ந்து கதறி ஓடுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் ஜல்லஷா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பலாம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு வந்து அல்லாஹ் சில கேள்விகளை உங்களை கேட்க சொன்னான். அல்லாஹ் சில கேள்விகளை உங்களை பார்த்து கேட்க சொன்னான். என்ன கேள்வி? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க படைக்கிறீங்களா அல்லாஹ் படைக்கிறானா? நீங்க படைக்கிறீங்களா அல்லாஹ் படைக்கிறானா? அல்லாஹ் தான் படைக்கிறான். நீங்க ரிஸ்க் கொடுக்கிறீங்களா அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறானா? அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்குறான். அப்புறம் பாவத்தை, அடியாவுடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறீர்களா நான் மன்னிக்கிறேனா என்று அல்லாஹ் கேட்க சொன்னான். இது அல்லாஹ் தான் மன்னிக்கிறான். அப்ப கூப்பிடுங்க அவரை தானே. அப்ப அதுக்கு ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். அவருடைய தௌவாவை, அவருடைய பாவத்தை மன்னிப்பதாக ஒரு வசனமே இறங்கி என்று வரலாறு பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இதிலிருந்து நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறார். அவர் என்னை இந்த பாவத்தை மன்னிக்கிறார், ரசூலுல்லாஹ்வே மன்னிக்கிறேன் என்று கதறி ஓடுகின்ற அந்த கதறலை கேட்டு அல்லாஹ் இறக்கப்பட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இறக்க முடியவன். நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தால், கை உயர்த்தி விட்டால் கருணை ரப்பு மனம் உருகி மனம் இறங்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் எவ்வளவு கருணை நம் மீது வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் மீது நாம் எவ்வளவு நன்றி கடனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வில் நாம் எப்படி நன்றி கடனாக இருக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நமக்கு நிறைய சலுகைகளையும் அருள்களையும் தந்து கொண்டே இருக்கிறான். நாம் எவ்வளவோ பாவம் செய்தாலும் என்றைக்காவது அவன் பகிரங்கப்படுத்தியிருக்கிறானா? மனுஷன் ஒரு பாவம் நம்ம ஒரு குறையை தெரிஞ்சிட்டா உடனே நம்ம பப்ளிக் பண்றோம். அல்லாஹ் அதை பப்ளிக் பண்றானா? மறுமையில ஒருத்தன் விசாரணையில அல்லாஹ் ஒருத்தன் திரைக்கு பின்னாடி கூட்டிட்டு போயிட்டு செய்த சின்ன சின்ன பாவங்களை வரிசைப்படுத்தி நீ செஞ்சியா இது செஞ்சியா இது செஞ்சியா அவன் சொல்லிக்கிற போது அவன் மனசு நினைப்பான், பெரிய பெரிய பாவம்லாம் நம்ம செஞ்சிருக்கோம், அல்லாஹ் அதை விட்டுட்டான், சின்ன சின்ன பாவங்களை மட்டும்தான் பட்டியலிடுறான், சின்ன சின்ன பாவம் மட்டும்தான் சொல்றான். அவன் மனசுல நினைப்பான். எல்லாம் அப்படி விசாரணை முடிஞ்ச பிறகு அப்பவும் அல்லாஹ் பப்ளிக்ல பொதுவா வச்சு விசாரிக்காம ஒரு திரைக்கு பின்னால அவனை வச்சு விசாரிப்பான். அப்ப அப்படி சின்ன சின்ன பாவங்களை சொல்லி 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 கேட்பான், இது செஞ்சியே அது செஞ்சியே ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டு இருக்கும் போது மனசுக்குள்ள பெரிய பாவங்களை எல்லாம் மறந்துட்டான் அளவுக்கு அப்படின்னு கடைசியில் எல்லாம் சொல்லுவானா, இந்த பாவங்களுக்கு பதிலாக நன்மையை தர்றேன், இந்த பாவங்களுக்கு பதிலா பாவங்களை நன்மையா நான் மாத்திடுறேன் அப்படி சொல்ற போதுதான் அவன் சொல்லுவானா, சரி மாத்திட்டா அப்படியே போயிட வேண்டியதானே, பாவங்க சின்ன பாவங்களை எல்லாம் நான் நன்மையை மாத்திட்டு இருந்தா அதோட வாய் முடிக்கிட்டு சரி பரவாயில்ல நுந்துலான்னு போயிருக்கலாம்ல. அவன் அப்பதான் சொல்லுவாங்க, நீ சின்ன சின்ன பாவம் நிறைய பாவம் நன்மையை மாத்தினவனா சொல்லுவாங்க, நான் பெரிய பெரிய எந்த பாவம்லாம் செஞ்சிருக்கிறேன், பெரிய பெரிய பாவம்லாம் என்ன நன்மையை மாத்துது. எவ்வளவு அல்லாஹ் கருணையாளர். கோர்ட்ல போய் சொல்ல முடியுமா? கோர்ட்ல நின்றுட்டு அந்தந்த பாவம் செஞ்சா உள்ள தூக்கி போட்டுருவான். தைரியம் வருமா சொல்றதுக்கு? கோர்ட்ல பாவம் சின்ன சின்ன பாவம் தான் பரவாயில்ல, பெரிய பாவம்லாம் சொல்லலை, தப்பிச்சனா குழச்சுன்னு போயிடுவோம், அடுத்து வாயை திறக்க மாட்டோம். ஏன்னா தண்டனை இங்க கடுமையா இருக்கும். இந்த அல்லாட்ட சொல்றான்டா அவனுக்கு எவ்வளவு அல்லாட்ட அல்லாஹ் அவ்வளவு கருணையாகும். அல்லாஹ் அவ்வளவு கருணையாகும். நான் சின்ன பாவங்களை நன்மையா மாத்தணும் பெரிய பாவம் பெருமாசல சிரிப்பாங்களாம். இந்த ஹதீஸ சஹாபாவை சொல்லும் போது சிரிப்பாங்களாம். எவ்வளவு தைரியம் இருக்கும், பெரிய பாவம் செஞ்சுட்டேன் என்று அல்லாட்ட சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். நான் சொல்ல வருவது, அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, அல்லாஹ்வுடைய கருணை அது நம்முடைய பாவத்தை விட மிகைத்தது, பாவத்தை விட மிகைத்தது. அவையெல்லா தக்குனத்து ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நிராசை அடையாதீர்கள். வாய்ப்பு நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை இது போன்ற இரவுகள் மூலமாக வாய்ப்பு தரும்போது அதை பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு தரும்போது பயன்படுத்திக்கணும். மற்ற நாட்களை போட்டு கடந்து செல்வது நாம் இதெல்லாம் கோல்டன் அவர், இதெல்லாம் நமக்கு கிடைத்தது ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் அவர்.
ஒவ்வொரு நேரமும் தங்கத்தை விட உயர்ந்தது, ரத்தினத்தை விட உயர்ந்தது. அதனால இதை நம்ம அந்த உலக பார்வை சொன்னா தான் நமக்கு புரியும். அந்த நன்மை இந்த நன்மை சொல்றது வீடுக்கு போனா கூட அது கற்பனை கதையா இருக்கும், அப்படிதான் தோணும். அதான் நம்ப முடியாது. நம்பமான உலகத்தை உதாரணம் காட்டி சொன்னா சட்டுன்னு மூளைக்கு போயிடும். வைரத்தை விட சிறந்ததான். அப்போ பல வேல்யூ கூட தான் இருக்கும் தங்கத்தை விட. அதுதானே இப்போ மனுஷனை பாடாமல் தங்கும் வயிறும் வைடூரியம். அதுதானே மனசுல குடிக்கொண்டிருந்த உலகம். துன்யா ஜீஃபத்தும் துல்லாபு ஆக்கிலாபும். உலகம் என்பது நாம் என்னென்னவோ கற்பனை பண்ணியிருக்கோம். உலக வாழ்க்கை வந்து அவ்வளவு அற்புதமானது, அழகானது, சுகங்கள் நிறைந்தது என்று நாம் கற்பனை பண்ணியிருக்கோம். அந்த அங்கே மறுமையில போன பிறகு இதெல்லாம் ஒரு சுகமா? சொர்க்கத்துடைய சுகங்களை பார்த்த பிறகு சும்மா கால் தூசி. இந்த உலகத்து சுகம் வந்து கால் தூசி போன்றது. அவ்வளவு சுகம் குரான் அழகாக சொல்லி காட்டுது. குரான் அழகாக தேனாரோடும் பாலாரோடும். நம்ப மாட்டோம் நம்ம. அதெல்லாம் எப்படி ஓடும்? இங்க காசு கொடுத்து லிட்டர் கணக்கில் வாங்குறோம், அவ்வளவு வாங்கி ஓடும். அந்த காசு தண்ணி ஓடுண்டா நம்புவோம். பாலாறு தேனாறு ஓடுனாலும் இதெல்லாம் என்ன கற்பனை கதை மாதிரி தெரியுது. ஆனா இங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியும். ஒரு அடியான் வறுமையில சுவர்க்கத்துல ஒவ்வொரு நாளுக்கு ஒரு தரஜா உயர்த்தப்படுமா. சுவர்க்கத்துல ஒரு நாள் ஒரு தரஜா உயர்த்தப்படுமா. அப்ப கேட்பானா, என்ன இது வந்து இன்னைக்கு ஒரு தரஜா உயர்த்தப்படுது, என்ன விஷயம்? மலக்குமார் சொல்லுவாங்கன்னா, நீ உலகத்துல இன்னைக்கு ஒரு நாள் துவா செஞ்சல, இது வேணும் துவா செஞ்சியல்ல, அது அல்லாஹ் நிறைவேற்றல இல்ல, அதுக்கு பிறகமாக இந்த தரஜா அவனுக்கு உயர்த்தப்படுகிறது. வேலையை புரிஞ்சுக்கிட்டான். அப்ப அவன் சொல்லுவானா, சுவர்க்கத்தை இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவானா, நான் உலகத்துல கேட்ட எல்லா துவாவும் நிகாரி அவர் ஏற்றுக்கொள்ளாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே. இப்போ உலகத்திற்கு என்ன சொல்லுவான், நான் என்ன 5 வேளை தொழுகிறேன், துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன், அல்லாஹ் நிறைவேற்ற மாட்டான். அல்லாஹ் கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, உலகத்தை திட்டுவான். ஆனா மறுமை போய் அதனுடைய வேள்வி தெரிஞ்ச பிறகு என்ன சொல்றான், ஒரு துவா கூட உலகத்துல ஏற்றுக்கொள்ளாம இருந்தா நல்லா இருக்குமே. கண்ணியமானவர்களே, இந்த உலகம் வேறு, மறு உலகம் வேறு. நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம் பொய்யானது, மறுமை உலகம் நிரந்தரமானது, நிஜமானது. அதை புரிஞ்சுக்கணும். இந்த இரவுல இறைவனுடைய வல்லமையும் கருணையும் அதனுடைய மகத்துவத்தையும் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தையின் வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டு அமல் செய்யணும். எல்லாரும் வர்றாங்க, எல்லாரும் புரியுறாங்க, அது இல்லை வணக்கம், அது சடங்கு. இது தெளிவு, புரிதல். அதுதான் புரிதல். என்றைக்கு நமக்கு வந்துருச்சோ எல்லாமே நம்ம அமல் அது வைரத்தை விடையும் தங்கத்தை விட மேலானதாக இருக்கும். அவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இறைவன் மூலமாக இறைவனை புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹு தஆலா